அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி இஞ்சி கொத்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கிலோ மைதா எடுத்திருக்கோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதில் நம்ம அரிசி மாவும் நம்ம கலந்துருக்கோம். சீனியை பொடி செஞ்சு இதே மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சீனி மைதா அரிசி மாவு மூணுமே நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நம்ம பிணையிறதுக்கு தேங்காய் பால் தான் எடுத்து பிணையணும். எவ்வளோ தேங்காய் எடுக்கணுன்றதை நான் ஃபுல் வீடியோவில் கொடுத்துருக்கேன். கீழே டேக் பண்ணுறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். நல்லா இதே மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா நம்ம பிணையிறதுல தான் இஞ்சி கொத்து டேஸ்ட் இருக்குது. அதே மாதிரி பெரிய சட்டியில் பிணையிறதுக்கு தாராளமாக இருந்தால் தான். இப்போ நான் பிணைஞ்சிட்டேன், அதனால் நான் சின்ன சட்டியில் நான் மாற்றிக்கிறேன். எந்த அளவுக்கு பிணையிறோமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் இஞ்சி கொத்து. நல்லா பிணைஞ்சிக்கோங்க. பிணைஞ்சாச்சு. இப்போ இதே மாதிரி நீங்களும் ரொட்டி கட்டையில் நல்லா தட்டிக்கோங்க. ரொம்ப கனமாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி சென்டரில் அழுத்தம் கொடுத்து தட்டாதீங்க. ஓரத்தில் இதே மாதிரியே நீங்கள் தட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா தட்டிட்டோம். இந்த திக்னஸ் இருந்தால் போதும். இப்போ கீரிக்குவோம் நம்ம இதை. இதே மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் சைஸ் வாரியாக நீங்கள் கீரிக்கலாம். பெருசாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா இதே மாதிரி போட்டுக்கலாம். இல்லாட்டி பெருசே நல்லா இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா பெருசு போட்டுக்கலாம். சின்னதே போதுன்னா சின்னது போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் போட்டுக்கலாம். இஞ்சி கொத்து வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு காலோ மெசேஜோ பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, இஞ்சி கொத்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. முறுமுறுன்னு நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சில்ட்ரன்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும். நான்லாம் இதுக்கு அடிக்ட்னே சொல்லலாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதனுடைய ஃபுல் வீடியோ நான் கீழே டேக் பண்ணுறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.